வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் செகண்ட் சிவி லிஸ்ட்டு சம்மந்தமான ஒரு முழுமையான தகவல் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு செலக்ட் ஆனவங்க ஆகாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகாதவங்க தான் நிறைய பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற கமெண்ட்ஸும் சரி, ஃபோன் கால்ஸும் சரி, மெசேஜஸும் சரி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா செகண்ட் லிஸ்ட்லேயாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்ல மார்க், அதாவது ஒரு ஹை மார்க் 95, 92, 90 அந்த மாதிரிலாம் எடுத்தவங்களுக்கும் கிடைக்காமையே இருந்திருக்கு. நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம், அதில் அவங்க பண்ண கமெண்டும் ஷோ பண்ணியும் போட்டிருந்தோம். ப்ளஸ் வந்துட்டு ஒரு சில நண்பர்கள் கால் பண்ணியும் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற தகவலை வந்து பகிர்ந்துருந்தீங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் அப்படின்றது இதில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போது நார்மலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறாங்கல்ல, அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா 1:5 அந்த ரேஷியோவில் தான் அவங்க வந்து என்ன ரேஷியோவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:5. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆர் 1:6 இந்த ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேண்டிடேட்ஸை. ஏன் 1:5 1:6னா சேம் ஒரே மார்க்கில். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா 80ல் ஒரு 3 நபர்கள் இருக்காங்க, மொத்தமாக ஒரு 10 பேர் 5 பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்க. ஒரு 90ல் ஒரு 3 பேர், 89ல் ஒருத்தர், 88ல் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 88ல் இருக்கிற 5 பேரையுமே கூப்பிடுவாங்க. அவங்க மொத்தமாக தேவையானதே 5 பேர் தான். பட் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 1, 4, இங்கே ஒரு 5, மொத்தம் 9 நபர்கள். அப்போ 9 பேரையுமே அவங்க சிவிக்கு கூப்பிட்டு தான் ஆகணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து ஒரு சில இடத்துல வந்து 1:6 அப்படின்ற ரேஷியோவில் போயிடுது. மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அவங்க பேஸ் பண்ணது 1:5 அந்த ரேஷியோவில் தான். இப்போ இந்த 88ல் 5 பேர் இல்லாமல் 3 பேர் கூட இருக்கலாம். அப்போ டோட்டலில் மொத்தமாக 7 பேர் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி 1:5க்கு மேலேயும் இருக்கும், 1:5 ரேஷியோலையும் இருக்கும். சேம் நம்ம சொன்ன மாதிரி 90ல் ஒரு 2 பேர், 89ல் ஒரு 2 பேர், 88ல் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக 5 பேர் போவாங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 6 பேர் போவாங்க. இங்கே 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 7 பேர் போவாங்க. 5 மார்க் 5 பேர் தேவை அப்படின்னா கடைசி மார்க்கில் எத்தனை நபர்கள், அந்த 5ஆவது ஆள் கூட எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சிவிக்கு போவாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். இந்த ரேஷியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1:5 அப்படிங்கிறது 1:6ஆகவும் மாறி இருக்குது ஒரு சில இடங்களில். ஓகேங்களா? 1:7 அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேர். ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் போஸ்டிங் பொறுத்து வேணால் நம்மளால் கணிக்க முடியும். இந்த போஸ்டிங்கில் 1:7 போயிருக்காங்க, 8 போயிருக்காங்க அப்படின்னு வேணால் அதை இப்போதைக்கு ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதில் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து எல்லாரையுமே மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. யாரையும் செப்பரேட் பண்ணி இந்த போஸ்டிங், அதாவது ஒரு சிலருக்கு வந்து என்ன போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன போஸ்டிங் அப்படின்றது தெளிவாலாம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுடைய பெயர், ரிஜிஸ்டர் நம்பர் இது மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்ன போஸ்டிங்கில் நம்ம செலக்ட் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணும்போது மேபி வந்து நம்ம இதுக்கு செலக்ட் ஆகிருக்கோம், இதுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்ற விஷயம் தெரியுமே தவிர மற்றபடி வந்து இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். என்ன போஸ்டிங்கே செலக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. அடுத்த கட்டமாக நமக்கு தேவையான இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்படிங்கிறது வெளியாகுமா வெளியாகாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளால் ஊர்ஜிதமாக ஒரே டைமில் இப்போ அப்டேட் அப்படின்றது எதுவும் கொடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த 1:5 அப்படின்ற ரேஷியோவில் உள்ளே போகிறாங்கல்ல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க. அப்படி போகிறவங்களில் நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட்டில் ஏதாவது தவறுகள் இருக்குது. அவங்க வந்து இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது, அவங்க எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்டில் போய் செலக்ட் ஆகிருக்கலாம். அல்லது குரூப் 4 இருக்குது பாருங்கள், குரூப் 4ல் செலக்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி குரூப் 4ல் செலக்ட் ஆகிறவங்க, எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃபில் செலக்ட் ஆகிறவங்க, இல்லை மற்ற தேர்வுகளுக்கு படித்து வேறு ஏதாவது காரணங்களால் இந்த தேர்வு சம்மந்தமாக எந்த ரிலேட்டடும் அப்டேட்டும் எதுவும் தெரியாமல் வேறு ஏதாவது ரீசன்னாலேயும் வெளியில் போயிருந்துருக்கலாம், அவங்களால அட்டன் பண்ண முடியாமல் போகலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான காரணங்களால் 1:5க்கு பதிலாக, அதாவது 1:5ன்னு அவங்க கூப்பிட்டாங்க, அதுக்கு பதிலாக அங்கே வந்து அட்டன் பண்ணுறவங்க
1:2 அல்லது 1:3 அல்லது 1:4 தான் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க மறுபடியும் ஒரு சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. இல்லை நம்ம கூப்பிட்ட, அதாவது இப்போ ஒரு ஒரு நாளில் 400 பேர் கூப்பிட்றாங்க, அந்த 400 பேருமே போய் உள்ளே நின்றுட்டாங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் அது எல்லா நாள்லேயும் எல்லா பேட்ச்லேயும் நடக்கணும். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. பட் அது ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் லிஸ்ட் வரும். ஆனால் இப்போ இருக்கிற நபர்களுக்கு சிவி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். நம்ம இப்போவே இன்றைக்கே எனக்கு செகண்ட் லிஸ்ட் கொடுப்பாங்களா, அடுத்த லிஸ்ட்டு வருமா, அதில் நம்மளுடைய பெயர் வருமா அப்படின்னா அது 100% வராது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே போல் செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னா அது 100% வரும். எப்போ வரும் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்க சிவி முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு 100% வரும். ஏன்னா அங்கே 100% அட்டனன்ஸ் அப்படிங்கிறது யாராலையுமே கொடுக்க முடியாது. அங்கே போய்ட்டு அப்படியே 400 பேரை கூப்பிட்றாங்கன்னா 400 பேரும் உள்ளே போய் நிற்க மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்களில் மினிமம் ஒரு 400 பேரை ஒரு நாளில் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு 50 நபர்களாவது வேறு தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒரு 10-20 பேராவது குரூப் 4ல் செலக்ட் ஆனவங்களாக இருப்பாங்க. அதில் ஒரு 50 நபர்கள் எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் இதிலேயே ஒரு ஹையர் போஸ்டிங்கில் உள்ளே போனவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான காரணங்களால் ஒரு 400 பேரை கூப்பிட்றாங்கன்னா மினிமம் 250லேருந்து ஒரு 300 நபர்களை தான் அங்கே அட்டனே பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த 100 நபர்கள் ஷார்ட் ஃபால் ஆகுதுல்ல, இந்த ஷார்ட் ஃபாலுக்கு தான் அவங்க செகண்ட் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம இப்போ கணிக்க முடியாது. இப்போ எவ்வளோ பேர் வராமல் இருப்பாங்க, எவ்வளோ பேர் உள்ளே அங்கே சிவிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது எதையுமே நம்ம இப்போதைக்கு ஒரு கணித்து சொல்ல முடியாது. அது எல்லாமே சிவியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க, எவ்வளோ பேர் வரலை, எவ்வளோ பேர் ஏன் அட்டன் பண்ணலை அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணி என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அதையும் அனலைஸ் பண்ணணும். இப்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில், சும்மா எக்ஸாம்பிளாக சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஓஏக்கு எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பாங்க. மசால் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஆளை வச்சு நம்ம ப்ராக்டிக்கல் வச்சோ இன்டர்வியூ வச்சோ அடுத்தடுத்த கட்டத்தில் அவருக்கு அந்த ஒரு ஆளை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ஆள் சொன்னோம்ல, இதுக்கு போட்டிக்கு ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஓஏல நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், எல்லாமே அப்படியே இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லவில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா பெட்டர். ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓஏல எல்லாருமே அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்கில் இருக்கிற நபர்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு தான். அதனால் மீதி இருக்கிற போஸ்டிங்கை கூப்பிடுவாங்க. அதை அட்டன் பண்ணுறவங்கள பொறுத்து தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அது. ஸோ அதனால் இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. மேபி 1-2 பேர் வராமல் இருக்கலாம், இல்லை மொத்த பேருமே அந்த போஸ்டிங்கில் யாருமே வராமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி நடக்கும்போது செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஆனால் கம்பல்சரி வரும், இப்போ வராது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.